இயேசுவோட மகிமையை என்னால் பிரதிபலிக்க முடியல. ஏன் உலகத்தின் மகிமையவே நான் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? எப்போ பார்த்தாலும் சோகம், வருத்தம், கஷ்டம், வேதனை, நஷ்டம், பகை, வெறுப்பு, கோபம், வறுமை, வியாதி, சண்டைகள், இதையே நான் பிரதிபலிக்கிறேனே. ஏன் அப்படின்னா ஒரு முக்காடு இருக்குது. அந்த முக்காடு மன கடினம் என்னும் முக்காடு, டல்னஸ் என்னும் ஒரு முக்காடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்னன்னா, இதே மாதிரி நாம் செய்கிற குற்றங்கள், ரெண்டாவது குற்றங்கள், இயற்கையாகவே டல் ஸ்பிரிட் வந்துடும். ரெண்டாவது இந்த குற்றங்கள், நம்ம செய்கிற அனுதின தவறுகள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட தவறுகள் நம்ம பண்ணுவது இயல்பு. யாக்கோபு 3:1-2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் பூரண புருஷன் என்று எழுதியிருக்கிறதை காணலாம். எனவே சொல் தவறாமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். சொல் தவறாமல் இருக்கிறதான் பூரண புருஷன். எனவே யாக்கோபு சொல்றார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். we all do so many mistakes. ஒரு நாளைக்கு 10, 20, 30, 40 மிஸ்டேக் பண்ணிக்கொண்டே வந்தால் மொத்தத்தில் எவ்வளோ மிஸ்டேக் ஆயிரும்னு யோசிக்கணும். பாருங்க, பைபிளில் நீங்கள் இயேசுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க, இயேசுவையே வாசிக்கிறீங்க. என்னைக்காவது இயேசு யார்கிட்டையாவது சாரி அப்படின்னு கேட்டிருக்காரா? நான் இப்படி செஞ்சுட்டேன், வெரி சாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? ஆனால் நாம் ஒரு நாளைக்கு 10-100 தடவை தப்பாக செஞ்சுக்கிட்டே எல்லாட்டையும் சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்கிறோமே. சாரி கேட்குறத நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுறோம். பரவாயில்ல, நான் தான் சாரி கேட்டானே. ஆனால் சாரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கு நமக்கு மனசு வரலையே. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னே தெரியாதே. 100 தடவை சாரி கேட்கணும்னு இயேசு ஒரு நேரம் ஒரு ஆள்கிட்டையும் சாரி கேட்கல. எங்கேயும் நின்றுட்டு பிளாத்துக்கு முன்பால கை கட்டி நின்று சாரின்னு சொல்லலை. அவரு சொன்னது தான்ட்டாரு. நீர் சொன்னபடிதான், நீர் யூதருடைய ராஜாவா சொன்னபடி நீர் சொன்னபடிதான்னாரே தவிர சாரி எப்படியோ சொல்லிட்டேன் அப்படி இல்லை. அவர் சொல்லலை அப்படி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரின்னா அது என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு பாதி தூரம் போய்கிட்டு இருக்கும்போது டிக்கெட்டுன்னு வராருன்னு வைப்போமே. ஒரு உதாரணத்துக்கு, சாரி மணி பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, கொண்டு விடுங்கன்னா நடக்காது. கீழே இறங்கு, ஏச்சு பேச்சு தான் கிடைக்கும். அங்கே சாரி செல்லாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை கோர்த்து கொள்ளுங்க. நிறைய விஷயங்களில் உங்கள் சாரி எடுக்காது. நீங்கள் சாரி சொல்லி அப்படியே ஒரு வஞ்சக ஆவிக்குள்ளே சிக்கி கிடக்குறீங்க. அதனால் அது வேண்டாம். இயேசுவை நினைச்சு பாருங்க, ஒரு நாள் சாரின்னு சொல்ல அவரு. பரிசுத்த பவுல் எங்கேயா சாரின்னு சொல்லலை. ஒரு தடவை அவர் எல்லாரும் துணி உள்ளவன், இன்னொருவன் துணி உள்ளவனாக இருந்தால் நானும் துணி உள்ளவன் என்று அவர் சொல்லிட்டு அதுக்கு சாரின்னு சொல்லலை. புத்தீனமாய் பேசுகிறேன்னு தான் சொன்னார். அங்கே சாரின்னே சொல்லலை. எல்லாரும் மாதிரி நானும் துணிச்சல்காரன் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, ஐயோ இப்படி சொல்லியிருக்க கூடாது, எதுக்கு நம்ம துணிச்சலை காட்டணும் என்று நினைச்சிருப்பார் போல. உடனே அவர் எழுதுறாரு, ஐயோ சாரின்னு சொல்லாம புத்தீனம் போல பேசுகிறேன். ஐ பிஹேவ் லைக் எ ஃபூலிஷ் மேன். மடத்தனமா பேசிட்டேனே. யோபுடைய மனைவி அந்த மாதிரி தான். நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாயே என்று சொல்லி. எனவேதான் நம்ம ரொம்ப இந்த விஷயத்தில் நீங்கள் பரிசுத்தமானா வாழணுமானா நான் சொல்கிற பிரசங்கத்தை கேளுங்க. பரிசுத்தமாக கர்த்தருடைய பிள்ளையா வருகையில் போகணுமானா தான் இது. இல்லைங்க எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னா 100 பேர்கிட்ட சாரி கேளுங்க. உங்கள்கிட்டையும் உங்களை ஒருத்தன் கன்னத்தில் அடிச்சுட்டு சாரிம்பான், ஒருத்தன் எட்டி மிதிச்சுட்டு சாரிம்பான், கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு மனைவிட்ட சாரிம்பான், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு சாரின்னு சொன்னா சம்மதமா? எந்த சாரியும் முடியாது. குற்றங்கள் குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்.